ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. வணக்கம். ஏழாம் சுவை தேடி சரண்ஸ் கிச்சனி யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு ஆரோக்கியமான உணவுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது பாசிப்பயிறு தோசை வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு விஷயம். இந்த பாசிப்பருப்பு மாவில் முட்டை கொஞ்சம் சேர்த்து செஞ்சால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே, டன். அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து நார்மல் தோசை, இது முட்டை. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில் இன்னைக்கு என்ன உணவுங்க சார்? ஏழாம் சுவை தேடி அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன். இது எப்பவுமே இந்த ஏழாம் சுவைங்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 6 சுவையை நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏழாம் சுவையாக இந்த ஹெல்த் வருது. இதில் நாம் என்னென்னா, நிறைய பேர் கொஞ்சம் கார்ப்ஸ் கட் பண்ணிக்கங்கன்னா எங்களுக்கு வெரைட்டியே இல்லைங்க, என்ன சாப்பிட்றது அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன். அப்போ நம்ம செஞ்சு காமிச்சாதானே இவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறனால தான் நிறையா விஷயம் நான் இதில் பண்ணி காமிக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் பாசிப்பயிறு மாவு தோசை. இது பாசிப்பயிறு தோசை வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும், கார்ப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம், சீரகம் போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம், பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல். யாருக்காக வேணால் பூண்டு போட்டுக்கலாம். இது கூட இந்த செருப்பயிறு, இதோட பாசி பருப்பு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணால் பண்ணலாம். பட் பச்சை மிளகாய் ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதையெல்லாம் வச்சு நல்லா நைட்டே சோக் பண்ணிடணும், நைட்டே ஊற வச்சிடணும் பாசி பருப்பை. அதை நல்லா அரைச்சி இது கூட எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு இதை நம்ம தோசையாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. காலையில் இது நல்லா வெண்ணெய் போட்டு சமைக்கலாம், நெய் போட்டு சமைக்க. என்றைக்குமே வெண்ணெய் நெய்யெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. வித்தவுட் கார்ப், வித் கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து இல்லாமல் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பசி தாங்கும், மத்தியானம் வரைக்கும் நல்லா பசிக்காது, நல்லா ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸு. இது ஹைலி ஆன்டி ஆக்சிடென்ட், அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸிலி டைஜஸ்டபிள் கூட தான். ஈவன் தோ நல்லா நமக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வராது. ரெண்டாவது ஆர்கானிக். இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் ஆர்கானிக். இது எல்லாமே சேர்த்து பண்ணுறோம். இதை வந்து நம்ம வேறு மாதிரியும் நம்ம செய்யலாம். இது கூட ஒரு முட்டையை நல்லா அடைச்சி சுட்டோம்னா அப்படியே ஒரு பஃபியாக ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டை இல்லாமல் இதை மட்டும் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, அவியல் இதுகளெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சுகர், ப்ரௌன் சுகரோட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் முட்டையோடு சேர்த்துட்டிங்கன்னா இந்த சட்னி வகைகள் வித்தவுட் சுகர் இல்லை, சுகர்லாம் சாப்பிட முடியாது, மற்றபடி இது சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு பேன் கேக் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு தோசை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு 1 கப், ஜீரகம் அரை ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 to 4, சின்ன வெங்காயம் 4 to 5, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதைய ஒரு தோசையாக ஊற்றிடுவோமா? இதில் வந்து நம்ம நல்ல நெய் ஊற்றிக்கலாம். எனக்கு அடை சுடும்போதே எங்கள் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அரிசியெல்லாம் போட்டு தான் செஞ்சாங்க. அவங்க அப்படியே கையில் நல்லா ஆட்டி கையில் தட்டுவாங்க. நெய் இப்படி ஊற்றி கையில் தட்டி நல்லா திக்காக ஒரு அடை கொடுப்பாங்க. அந்த அடை ஒன்று சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் பசிக்காது, அவ்வளோ சூப்பராக. அந்த டேஸ்ட் அப்படி தான் இருக்குமே. கூட இறக்கும்போது வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டு அப்படி மறித்து கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டே வேறு. இந்த பச்சை பயிறு மாவு தோசையில் சீஸ் இதெல்லாம் போட்டுக்கலாமாங்க சார்? ரொம்ப நல்ல ஐடியா வச்சாது. இப்போ சீஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் துருவி போடலாம், கொஞ்சம் வெஜிடபிள் போடலாம். நம்ம எப்படி வேணால் இதை சாப்பிட்லாம். முட்டையை மேலே ஊற்றிக்கலாம், இல்லை முட்டையோட இது கலக்கி அடுத்த இது தோசை வந்து நம்ம முட்டையோட கலக்கி செய்யலாம். ஸோ ரொம்ப இதில் நிறைய வெரைட்டி செஞ்சோம்னா, இப்போ ஒன்று வந்து இப்படி சாப்பிட்லாம், அடுத்தது முட்டையோட சேர்த்து, இன்னொன்று கொஞ்சம் வெஜிடபிளாக துருவி போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மடித்து சாப்பிட்லாம். பொடி, இட்லி பொடி தூவி சாப்பிட்லாம். இது அப்போ வெரைட்டி உங்களுக்கு கிடச்சிருதில்ல நிறையா. ஸோ அதை மாதிரி பூண்டு சட்னி இருந்ததுன்னா மேலே லைட்டாக பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை ஃபோல்டு பண்ணலாம். ஸோ நிறையா வெரைட்டிஸ் இதில் நீங்கள் பண்ணலாம். சார் அதேமாரி இந்த பயிரெல்லாம் எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வருது, வரவே வராது. அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். அது வந்து உடம்புல டாக்ஸின்ஸ் இருக்கும். எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு அலர்ஜி வருதுன்னா அப்போ உடம்புல டாக்ஸின் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொதுவாக
நம்ம உடம்புல வந்து அலர்ஜி இருக்குங்கிறக்காக என்ன பண்ணுறோம், குளூட்டன் அலர்ஜி, உடனே வந்து கோதுமை தொடாத. ஏன் குளூட்டன் இருக்கிற கோதுமையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? கோதுமை வாங்க, வீட்டில் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் கழுவி காய போட்டு அதை வந்து மாவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு குளூட்டனும் வராது. அதே சமயம் நம்ம உடம்புல ஏதாவது டாக்ஸிக் இருந்தால் அதை நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயமும் நம்மளுக்கு தான் இருக்குது. நம்ம தான் சரி பண்ணிக்கணும். நம்ம வந்து அதை மட்டும் தவிர்த்து சாப்பிடும் பொழுது அதில் எந்த யூஸுமே இல்லை. ஸோ சரி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹார்டிகாரியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடனே லைஃப் டைம் மெடிசன் சாப்பிட்டா சப்சைட் ஆக மறுபடியும் வரும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு எதை சாப்பிட்டாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனில் என்றைக்குமே நம்ம உடம்பை வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு வெண்ணெய் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு இதை அப்படியே ஒரு சும்மா அப்படி பரத்தி விட்டு அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பருப்பு மாவில் முட்டை கொஞ்சம் சேர்த்து செஞ்சால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இதில் முட்டை ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா சார் எப்பயுமே நிறைய பேர் தோசை மாவு ஊற்றினதுக்கு அப்புறம் தான் மேலே இல்லை, இதில் மட்டும் நீங்கள் எப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நல்லா வெஜ்ஜில் பார்த்தோம், இப்போ எக்கெலாம் ஆட் பண்ணி இது குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. முட்டை சாப்பிடாத சில குழந்தைங்க கூட இந்த உணவு மூலமாக முட்டை நல்லா சாப்பிட்டா ஒரு இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேன் கேக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுலேயும் ஸ்வீட் சேர்த்துக்க கூடாதுன்னெலாம் கிடையாது. இதுலேயே தாராளமாக நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை தோசையும் நல்லா பஃபியாட்டம் வருது. ஆமாம், பஃபியாக வருது. அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயமே. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஒரே இன்க்ரீடியன்ட் தான் இதில் வந்து ஒரே விஷயங்கள் தான் பண்ணுறோம். முட்டையை ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். சீஸ் ஆட் பண்ணலாம். நல்லா பாயில் பண்ணி பொடி பொடியாக பண்ணால் சிக்கன் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் க்ரியேட்டிவ்னஸ் தான் எல்லாமே. ஓகே, டன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து நார்மல் தோசை, இது முட்டை. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக. இப்போ நார்மலாக நம்ம இட்லி தோசையெல்லாம் சாப்பிடும்போது அதில் அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். பட் இந்த பாசிப்பருப்பு மாவில் தோசை எடுத்துக்கும் போது நிறைய ப்ரோட்டீன் வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கிது. நல்ல பயோஃபிட் உணவாக இது நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு அதேமாரி எலும்புகளை வலுப்படுறதுக்கெல்லாம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலராக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இதேமாரி நிறைய ஆரோக்கியமான உணவுகளை பார்க்கறதுக்கு சரண்ஸ் கிச்சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.